இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாடு தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ரோமை திரு அவையின் முதல் மறை சாட்சியரின் நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் இறைவேண்டல் புரிவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம்.
உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறை சாட்சிகளின் இரத்தத்தால் புனிதப்படுத்தினீரே. அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை பெற்று அவர்களின் வெற்றியில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் குமாராவுக்கும் எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிக கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றது அன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்தது அன்றது. அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குவோர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டுமே காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என. அதற்கு அவர்,
20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும், ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டுமே காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ரோமை திரு அவையின் முதற்கனிகளை, முதல் மறை சாட்சியரை ஒருங்கிணைந்த முறையிலே சிந்தித்து நன்றி பெருக்கோடு எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அந்த முதற்கனிகளின் முதற்கனிகளாகிய இருவரை நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவர்களை மையமாக வைத்து திருவழிபாட்டை கொண்டாடினோம். அது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மறைபொருள், அவர் வெளிப்படுத்திய மறைபொருள், அவர் வாழ்ந்து காட்டிய அந்த மறைபொருள், நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார், நமக்காக உயிர்த்தார், நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து நம்மை நடித்திருக்க மீண்டும் வருவார் என்ற அந்த மறைபொருள் அந்த இரண்டு முதற்கனிகளிலே நிறைவேறி இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் தாய் திரு அவை ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த இரண்டு முதற்கனிகளாகிய புனித பேதுரு, புனித பவுலின் மறை சாட்சியத்தை நினைவு கூற நம்மை அழைத்தது. அதை நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்று நாம் மற்ற மறைசாட்சிகளையும் மறந்துவிட முடியாது. அவர்களும் அத்தகைய பேச்சினை பெற்றவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு வரலாறு சான்று பகர்கின்றது. முதல் நூற்றாண்டின் 2வது பகுதியிலே நீரோ மன்னன் கொடுங்கோலனாக ஆட்சி புரித்து கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்கள் என்றால் அவனுக்கு அருவருப்பு. எனவே ஏதாவது ஒரு முகாந்திரத்தை வைத்து அவர்களை தொலைத்து கட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஏற்படைய விதத்திலே ஒன்று நிகழ்ந்தது. ரோமை நகரமானது திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு, இதற்கு காரணம் இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற அன்பியத்தினர்தான், இவர்களை நாம் தொலைத்து கட்டுவோம் என்று கொடுங்கோலனாக நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே சித்திரவதை புரித்து அந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று போட்டான். அவ்வாறு கொன்று போட்ட பொழுது அந்த கிறிஸ்தவர்களும் பயந்து நடுங்கி ஓடிப்போய் விடவில்லை. மாறாக அந்த கிறிஸ்துவிலே, இந்த மண்ணிலே நாம் அவருக்காக மரிக்கின்ற பொழுது அவருடைய உயிர்ப்பிலே நமக்கு நித்தியத்திலும் பங்கு உண்டு. இந்த மண்ணிலே இந்த உயிர் ஒரு சில ஆண்டுகளுக்குத்தானே, நித்தியத்திற்கும் அந்த ஆண்டுகளில் வாழ்வதற்கு இந்த உயிரை நான் இவ்வாறாக காணிக்கையாக அர்ப்பணிக்க முடியுமென்றால் அதை நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் என்று போற்றி போட்டுக்கொண்டு காய்மகாரப்பட்டு கொண்டு அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் என்று திருச்சபை வரலாற்றிலே, அந்த மறைசாட்சியின் வரலாற்றிலே நாம் ஆங்காங்கே படிக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கை மறைசாட்சிய வாழ்க்கை என்பதை மறக்கக்கூடாது. நிபந்தனையின்றி இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற அந்த மைய கருத்தை இன்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாரும் என்ற அந்த உறுதியான வார்த்தைகளைத்தான் நமக்கு கூறுகின்றார். என்னை பின்பற்றி வாரும். அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பின்பற்றி வாரும் என்று சொன்னால், நீ உன் உள்ளத்திலே வைக்கின்ற விழுமியங்களை பின்பற்றி வாழக்கூடாது. தலை சிறந்த விழுமியமாகிய என்னை நீ பின்பற்றி வாரும் என்று நமக்கு அந்த அழைத்தலை தருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், முதலாவதாக ஒரு மறைநூல் வல்லுநர் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். உணர்ச்சிகரமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மீண்டும் யோசித்து பாருங்கள். போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். உணர்ச்சி மிகுதியினாலே கொந்தளிக்கின்றார், எரிமலையைப் போல கக்குகின்றார் தன்னுடைய உணர்ச்சிகளை.
அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு விழிப்புணர்வை தருகின்றார், அழகான அந்த உதாரணத்தை கொடுத்து. அந்த உதாரணம் என்ன? மிக அழகாக இயேசுவை கூறுகின்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. எனவே இறைவார்த்தை இந்த மண்ணிலே வாழ்வதும் அதை அறிவிப்பதும் எத்துணை இன்றியமையாதது. அதாவது அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது வேறு எதற்கும் அங்கே இடமில்லை, அந்த நற்செய்திக்கு மட்டும்தான் இடம் உண்டு. எனவே நானும் என்னுடைய வசதிகளை பாராமல், எனக்கு நான் இறைமகனாக இருந்தாலும் இந்த மண்ணிலே உங்கள் ஊனக்கண்களால் காணக்கூடிய குறையற்ற மனிதராக இருந்தாலும், நான் என் தந்தையின் அந்த மீட்பு செயலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த மண்ணிலே செயலாற்றுகின்ற பொழுது எனக்கென்று ஒன்றுமே இல்லை. என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே தான் நான் ஆர்வம் உள்ளவனாக இருக்கின்றேன். அதிலே எனக்கு முழு ஆர்வம் இருக்கின்றது. அத்தகைய ஆர்வத்தோடு, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு நீ என்னை அன்பு செய்வாயே என்றால் என்னை பின்பற்றி வா. நான் செல்லுமிடமெல்லாம் நான் உன் பின்னால் வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் இல்லை, மறைநூல் வல்லுனரே என்று இயேசு அவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து எத்தகைய ஆற்றுப்படுத்தப்பட்ட உள்ளத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஆழமான அந்த வெளிப்பாட்டை அவருக்கு தருகின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த நிலையிலே நாம் பார்க்கின்றோம், இயேசுடைய சீடர்கள் இருக்கின்றார்கள். அந்த சீடர்களிலே ஒருவர் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நான் உம்முடைய சீடராக இருக்கின்றேன். அதன் பிறகு, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும். பாருங்கள், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லுகின்ற பொழுது முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி அவருக்கு மீண்டும் கூறுகின்றார். கோபப்படவில்லை, அவரை ஆற்றுப்படுத்துகின்றார், திருத்துகின்றார். எத்தகைய உள்ளத்தோடு அந்த இறையாட்சி பணியிலே அவரை பின்பற்ற வேண்டும், அந்த சீடத்துவத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும், வாழ வேண்டும் என்பதை புரிய வைக்கின்றார். இயேசு அவரை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இயற்கையிலே என்னென்ன நடக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கும். அனைத்திற்கும் ஆதிகாரனாக இருக்கின்ற என்னை நீ பின்பற்றி வா, அப்பொழுது நீ உயிர்த்தவனாக இருப்பாய். இறந்தவர்களை பற்றி, இறந்து போகின்றவற்றை பற்றி, மடிந்து போக இருக்கின்ற இந்த படைப்புகளை பற்றி நீ கவலைப்படவே மாட்டாய். கவலைகளிலெல்லாம் தலை சிறந்த கவலை என்னை நீ பின்பற்றி வாழ்வதிலே அடங்கி இருக்கின்றது என்ற இந்த மாபெரும் வாழ்வியலை, கிறிஸ்து வழி வாழ்வை நிபந்தனையற்ற முறையிலே எவ்வாறு அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் அவ்வாறு வாழ வேண்டும், முன்வருவோம். ஆண்டவர் நமக்கு அந்த அருளை தருவாராக. நாமும் நடமாடுகின்ற மறை சாட்சியர்களாக விளங்குவோம். அன்னை மரியா நம்மை அரவணைத்து வழிநடத்துவாராக. ஆமென். நேசரே இயேசுவே, உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சிகரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உமடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க
தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகிறீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு எத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவிடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும்
இறப்பினை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடனே பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திரு இரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாடு வளர்ந்திட அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரில் நாடி வரும் மானி நிலையில் உயிரில் தாகம் தீர்க்க உந்த நண்பர் எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையினி வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் தளக்கமில்லையே. துணையினி வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் தளக்கமில்லையே. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறை சாட்சிகளின் வாழ்வில் சிலுவையின் மறை பொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலு பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.